எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு மாலை பொழுதிலே என்னுடைய 2 பிள்ளைகளையும் தன்னுடைய கல்வி சாலையில் இருந்து எடுத்து வருவதற்கு நான் பிரயாணப்பட்டிருந்த பொழுது, நன்றாய் கவனியுங்கள், கொஞ்சம் ஒரு காரியத்தை, ஒரு ஜெப மண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய தரிசனத்தோடு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையை முடித்துவிட்டு வேக வேகமாய் நான் கொஞ்சம் கால தாமதம் ஆனபடியினால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வேகமாய் புறப்பட்டு வந்தேன். என் காரை ஓரமாய் நிறுத்துகிற சமயத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய காலை அங்கும் இங்கும் அசைந்து நடந்து கொண்டிருந்தான். நான் யோசித்தேன், இந்த மனிதனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இதே பள்ளிக்கூடத்திலே இவருடைய பிள்ளையும் படித்ததை போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நல்ல திறனாய், நல்ல கைகள் கால்கள் செயல்படுகிறவனாய் அந்த மனிதனை நான் பார்த்தது உண்டு. ஆனால் இப்பொழுது நான் பார்க்கிற மனிதன் கொஞ்சம் வேறொரு ரூபத்தில் இருக்கிறானே, ஒருவேளை அவர் இல்லை போல என்று யோசித்துக் கொண்டு என்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அந்த மனிதனை கடந்து நான் போய்விட்டு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வாகனத்திற்கு வருகிற பொழுது அந்த மனிதன் கொஞ்சம் என்னை பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இவனுக்கு என்னை தெரிகிறது, ஆகவே அந்த மனிதன் தான் என்று அவனோடு பேச ஆரம்பித்தேன். ஐயா, உங்களை நான் இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திருக்கிறேனே, உங்கள் பிள்ளையும் இங்கே தானே படிக்கிறாள் என்று மெல்ல பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் தான் என்று என்னிடத்தில் பேசியவனுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. 48 நாட்களுக்கு முன்பதாக, 48 தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய பிள்ளையை, நல்ல கவனிங்க, இசை கருவி வாசிப்பதற்கு பிள்ளையை விட்டுவிட்டு இரவிலே வந்தேன். பிள்ளையினுடைய படிப்பிற்காக பள்ளிக்கூடத்தின் அருகாமையிலேயே ஒரு அபார்ட்மெண்ட்ல நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், சொந்த இடம் என்று அந்த இடத்திற்கு போய்விட்டு இரவிலே 8 மணிக்கு மேலே வந்து இரவு 11 மணி என் மூளைக்கு செல்லுகிற 3 நரம்புகள் பாதிக்கப்பட்டபடியினால் கை கால்கள் செயல் இழந்தவனாய், ஒரு பக்கம் செயல் இழந்தவனாய் 48 தினங்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் பேச ஆரம்பித்தான். அந்த மனிதனுடைய பாரத்தை உணர்ந்த மாத்திரத்தில் அவனிடத்தில் நான் தைரியமாய் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவீர்கள் என்று அவனிடத்தில் சொன்னேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, மறுபடியும் கட்டுகிற ஒரு கர்த்தர், மறுபடியும் கட்டுகிற ஒரு ஆண்டவர். விழுந்து போனவனை அப்படியே விடுகிறவர் அல்ல, மறுபடியும் அவனை எழுப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே அவனிடத்தில் தைரியமாய் சொன்னேன், ஐயா, உங்களுக்கு இப்படியே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் மறுபடியும் சுகமாவீர்கள், உங்கள் கைகள் கால்கள் செயல்படும் என்று சொன்னேன். அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் இடது கையை வைத்து என் கையை இறுக பிடித்துக் கொண்டான். ஐயா, உங்களுக்கு தெரியுமா, மரணத்தை நான் ஆயத்தப்படுத்தி விட்டுதான் வெளியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் மரணத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டுதான் இந்த வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறேன். மரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். ஆகவே நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை ஏதோ எனக்கு ஒரு ஜீவனை போல இருக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு ஜீவன் வருவது போலவே இருக்கிறது. எனக்கு நடக்குமா என்று கேட்டால் நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிற தெய்வத்தினால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னேன். நான் ஜெபிக்கிற தெய்வத்தினால், நான் ஆராதிக்கிறவரால் எல்லாமே செய்ய முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி பொழுதிலே இந்த ஆலயத்திற்குள் உள்ளும் புறமுமாய் இருந்து கேட்கிற எல்லாருக்காய் நான் பேச விரும்புகிறேன். நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஐயா, எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஐயா. அவரால் இதை நடப்பிக்க முடியுமோ? என்ற நரம்பு மண்டலங்களை அவரால் சரி செய்ய முடியுமோ? என்ற எலும்பு மண்டலங்களை அவரால் சரி செய்ய முடியுமோ? எல்லாமே அவரால் முடியும் ஐயா. என் ஆண்டவரிடத்திலே ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது. இயேசுவே, நீர் நேசிக்கிற ஒரு மனிதன்
வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் இருக்கிறான். நீர் அவனை சுகமாக்க வர வேண்டும் ஆண்டவரே என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இயேசு தாமதம் பண்ணுகிறார். சில நாளைக்கு பின்பதாக, 4 நாளைக்கு பின்பதாக இயேசு புறப்பட ஆரம்பித்தார். இயேசு புறப்பட்டு வருகிற பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவனை எழுப்ப புறப்படுகிறேன், வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது அங்கே இருந்த சீஷர்கள், அவர் மரிக்க போகிறார், நாமும் அவரோட மரிக்க போவோம் என்று சொல்லுகிறார்கள். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவரோட கூட நாமும் சாகும்படிக்கு போவோம். அவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார், இவன் சாக வேண்டும் என்று பேசுகிறார். அவர் எழுப்புவதை குறித்து பேசுகிறார், இவன் மரணத்தை குறித்து பேசுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ராத்திரி பொழுதிலே தேவையில்லாத வார்த்தைகள் நிமித்தமாய் சலனத்தோடு இருக்கிற உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்ப போறேன்பா, என் கூட வாங்கப்பா என்று ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவரோட கூட சாகும்படிக்கு நாமும் போவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஜீவனை பேசுகிறார், சீஷர்கள் மரணத்தை பேசுகிறார்கள். ஆண்டவர் ஜீவனை குறித்து பேசுகிறார், சீஷர்களோ மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் தெய்வம் அந்த வார்த்தைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை, அந்த வார்த்தைகளை குறித்து கவலைப்படவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு துர்ச்செய்தியான வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தை இழந்த கூட்டங்கள் உண்டு. துர்ச்செய்தியான வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கின கூட்டங்கள் உண்டு. துர்ச்செய்தியின் நிமித்தமாய் தரிசனத்தை விட்டு புறம்பாக்கப்பட்ட கூட்டங்கள் உண்டு. ஆகவே என்னுடைய ஆண்டவரோ இந்த வார்த்தையை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் புறப்பட்டு வருகிறார். மாத்தாள் வேகமாய் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுகிறாள். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள், நீங்க இங்க இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே ஆண்டவரே. நீங்க இல்லாததுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா இப்படி ஒரு இழப்பை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. நீங்க இருந்தா இழப்புகள் எனக்கு இல்லை ஆண்டவரே. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க இருந்தா இழப்புகள் எனக்கு இல்லை ஆண்டவரே என்று அவள் புலம்புகிறாள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் எழுப்ப போகிறேன். முதலாவது சீஷரிடத்திலே சொன்னார், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இரண்டாவது மார்த்தாளிடத்தில் சொன்னாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு, அப்பொழுது என்னுடைய சகோதரனும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறாள். நன்றாய் கவனியுங்கள். இயேசுவின் வார்த்தையின் மேல் சீஷர்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அவருடைய பாதத்தில் விழுந்த மார்த்தாளுக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியினால் தேவன் செயல்படாமல் இருக்கவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியினால் தேவன் செயல்படாமல் இருக்கவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் இந்த ராத்திரியில இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த ராத்திரி ஒருவர் செயல்பட போகிறார். நீ விசுவாசிக்கிறாயோ இல்லையோ, இந்த ராத்திரி ஒருவர் செயல்பட போகிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த ராத்திரி உங்கள் எல்லையிலே ஒரு ஆண்டவர் செயல்பட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, சீஷர்களும் நம்பவில்லை, நன்றாய்க்கு மார்த்தாலும் நம்பவில்லை. இப்பொழுது என்னுடைய ஆண்டவர், நன்றாய் கவனிங்கள், நம்பிக்கை இல்லாத ஜனத்தின் நடுவிலே நம்பிக்கைக்குரிய ஒரு காரியத்தை செய்தார். நம்பிக்கை இல்லாத ஜனத்தின் நடுவிலே நடக்காத ஒன்றை நடப்பித்தார். இந்த ராத்திரி நான் நம்புகிறேன், நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற சில தேவ பிள்ளைகள் ஆச்சரியப்படுகிற விதமாய் தேவன் இந்த ராத்திரி சில மகிமையான காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படி நடக்குமா? நம்பிக்கையே இல்லை. இப்படி மாறுமா? நம்பிக்கையே இல்லை. இப்படி உயர்வேனா? நம்பிக்கையே இல்லை. என் ஜீவியம் கட்டப்படுமா? நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாத கூட்டத்தின் நடுவிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய நடுவிலே செயல்படுவாராக. அல்லேலூயா
சொல்லுங்கள். இப்ப சீஷர்களுக்கு கூட இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இல்ல, ஜெபிக்கிறவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனால் தேவன் செயல்பட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஊழியத்தை குறித்து எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியை குறித்து எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சபைக்காய் பேசுகிறேன், இந்த ஊழியத்திற்காய் பேசுகிறேன். இந்த ஊழியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவன் இந்த ஊழியத்தோடு இருந்து செயல்படுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்து சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாம தான் இந்த கூட்டத்துக்கு வரேன், நம்பிக்கை இல்லாம தான் வாரந்தோறும் கைத்தட்டி ஆராதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு பெருக்கத்தின் காலம் வரும், சபைக்கு ஒரு பெருக்கத்தின் காலம் வரும், வளர்ச்சியின் காலம் வரும், மரித்தவனும் எழும்பி நிற்கிற காலங்கள் வரும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். யாருக்கு நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இந்த கல்லறையிலே செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்தே தீருவார். இந்த ஊழியத்திலே செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்தே தீருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்ய வேண்டியதை செய்தே தீருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் செய்த வேண்டியதை செய்தே தீருவார். 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, எப்படி சாத்தியம்? 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, எப்படி சாத்தியம்? எனக்கு அருமையான தேவஜனமே, 14 ஆண்டுகள் கழித்து ஒரு பட்டணத்திற்கு தெய்வம் கொண்டு போனார். 14 ஆண்டுகள் கழித்து அந்த பட்டணத்தை பார்க்கும்படிக்கு தேவன் உதவி செய்தார். தெய்வம் சொன்னார், மறுபடியும் உன்னை எழுப்புவேன் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் கேட்ட 2000 பேரை தருவீர் ஆண்டவரே கேட்டேன். எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஒரு மைதானத்தை எடுத்தோம், மைதானத்தை ஆயத்தப்படுத்தினோம், 2000 பேரை கர்த்தர் தந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, மறுபடியும் ஒரு துவக்கத்திற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினேன். பலர் என்னை விட்டு விலகினார்கள், பலர் மௌனமாகி விட்டார்கள், பலர் நன்மை தீமை பேசாமல் இருந்தார்கள். ஆனால் நான் ஒழுங்கு பண்ணின மண்டபமும் எனக்கு கதவை அடைத்தது. தெய்வம் கொண்டு வர வேண்டிய 400க்கும் மேற்பட்ட ஜனத்தை கொண்டு வந்தார். எனக்கு அருமை, சாத்தியம் இல்லாதவைகளை தேவன் சாத்தியப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மைனரா மேஜரா? கர்த்தர் நல்லவர். மைனர் தானே, கர்த்தர் நல்லவர். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை, கையை உயர்த்தி சொல்லுங்க வாங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை, ஐயா, ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடுமே ஆண்டவரே. கல்லறைக்கு முன்னாடி நின்று ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆண்டவரே, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. ஆண்டவரே, நாரி போனவனுக்கும் ஜீவன் வந்ததே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடன் பிறந்தவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நாருமே ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே. கல்லறை ஏன் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே? கல்லறை திறக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே, நாருமே. ஆனால் அந்த இடத்தில் இருந்து லாசருவே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். லாசருவே, இந்த ராத்திரி ஏதோ ஒரு ஜீவியத்தின் நடுவில் ஒரு சத்தம் தொனிக்கிறது. அந்த சத்தம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை, ஐயா, ஒரு வார்த்தை, ஐயா, ஒரு வார்த்தை. நல்ல சத்தமா சொல்லணும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டு நான் போதுமே ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளும் உயிரடைந்து விடுமே ஆண்டவரே. ஒரு வார்த்தை
வார்த்தை கிடைத்தால் போதுமே, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விடுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொன்ன ஒரு மனிதனுடைய ஆவியை ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்குமே. ஆனால் இந்த ராத்திரி என் ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதான ஒரு வார்த்தை வரட்டுமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை வரட்டுமே. ஆண்டவரே, உலர்ந்து போய் கிடக்கிற ஆண்டவரே, உலர்ந்து போய் கிடக்கிற ஆண்டவரே, பலனற்று போய் கிடக்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிற ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகளாய் கிடக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே ஒரு வார்த்தை நான் பேசினேன். அப்பொழுது ஒரு அசைவு வெளிப்பட்டது, அப்பொழுது ஒரு இரைச்சல் வெளிப்பட்டது, அப்பொழுது ஒரு அசைவு வெளிப்பட்டது, அப்பொழுது ஒரு இசைவு வெளிப்பட்டது. அப்பொழுதுதானே உலர்ந்து போன எலும்புகள் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிமிர்ந்து நின்றது. இந்த ராத்திரி பொழுதிலே சிலரை நிமிர்ந்து நிற்க வைக்கிற வார்த்தை, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலரை நிமிர்ந்து நிற்க வைக்கிற வார்த்தை. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் பேசுகிற இந்த வார்த்தைக்கு உன்னை நிமிர பண்ணுகிற வல்லமை உண்டு. நான் பேசுகிற இந்த வார்த்தைக்கு உன்னை நிமிர பண்ணுகிற வல்லமை உண்டு. கையை உயர்த்தி உம்மாய் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதி கேட்கிறான். ஒன்னு சொல்லுங்க ஆண்டவரே. வீட்டுல அற்புதம் நடந்துரும் ஆண்டவரே. படுத்த படுக்கையா நடந்தவன் கிடந்தவன் எழும்பி நடந்துருவான் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என் சாம்பலை சிங்காரமாக்க முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என் முள்ளுகளை தேவதாரு விருட்சமாய் மாற்ற முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என் நெருஞ்சல்களை மிருது செடியாய் மாற்ற முடியும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு கற்பாறையில் இருந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ண முடியுமே. இந்த ராத்திரி நீரூற்றுகள் புறப்படுவதாக நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ராத்திரி தானே, இந்த ராத்திரி தானே ஒரு தேவ மகிமை, இந்த ராத்திரி தானே தேவ வார்த்தை ஓ நீரூற்றுகளை புறப்பட பண்ணுகிறது. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை. ஐயா, ஒரு வார்த்தை. நல்ல கையை உயர்த்தி பிடிச்சு பாடுவீங்களா? சித்தம் உண்டு என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ கையை உயர்த்தி ஐயா என்று சொல்லி சத்தமா சொல்லுங்க. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமா. இன்னைக்கு சுகப்படுத்துவீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு அற்புதம் செய்வீங்களா ஆண்டவரே? இந்த கன்வென்ஷனின் முதல் நாள்ல ஆண்டவரே ஜீவன் வருமா ஆண்டவரே? இந்த கன்வென்ஷன் முதல் நாள்ல சில மாற்றங்கள் சம்பவிக்குமா ஆண்டவரே? இந்த கன்வென்ஷன் முதல் நாள்ல என் கண்ணீர் துடைக்கப்படுமா ஆண்டவரே? இந்த கன்வென்ஷனின் முதல் நாள்ல என் தேவைகள் சந்திக்கப்படுமா ஆண்டவரே? கொஞ்ச நேரம் கைகளை தட்டி விடுதலையோடு இந்த முதல் நாள் நமக்கு ஒரு ஆயத்தப்படுத்துகிற நாளா இருக்கட்டும். தெய்வம் கிரியை செய்வதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாளா இருக்கட்டும். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி என்று சொல்லி
சுகமா அடுத்த படிக்கா கிடக்கிறேன் ஆண்டவரே. தூக்கிவிட வருத்தனை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, பராமரிக்க வருத்தனை இல்லை ஆண்டவரே. செத்தால் அடக்கம் பண்ணுவதற்கு கூட வருத்தனம் இல்லை ஆண்டவரே. கைவிடப்பட்டு படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. கைவிடப்பட்டு படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி தானே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிற ஒரு சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிற ஒரு சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அற்புதங்கள் நடக்கிற ஒரு இரவு இது. இந்த முதல் நாள் இந்த பட்டணத்தில் சில அற்புதங்கள், இந்த சத்தம் கேட்கிற சில காதுகள் பாக்கியமுள்ள காதுகள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த சத்தம் கேட்கிற சில காதுகள் பாக்கியமுள்ள காதுகள். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி என்று சொல்லி சுகமாக்கினீர். இந்த ராத்திரி என்னை சுகப்படுத்துகிறவரே கை உயர்த்துங்க. என்னை ஆரோக்கியப்படுத்துகிறவரே, என்னை உயர்த்துகிறவரே கை உயர்த்தி கை உயர்த்தி கை உயர்த்தி. படித்த படிக்க ஆயிட்ட ஆண்டவரே. வாழ முடியாதுங்கிற வாழ்க்கைக்கு சூழ்நிலைக்கு வந்துட்ட ஆண்டவரே. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வந்துட்ட ஆண்டவரே. இவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று வந்துட்ட ஆண்டவரே. இல்லப்பா முடியும்பா, கை உயர்த்துங்க. இல்லப்பா முடியும்பா, இந்த ராத்திரி உன்னை வாழ வைக்க முடியும்பா. என்னால் உனக்கு ஒரு வாழ்வு தர முடியும்பா. உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி என்று சொல்லி சுகமாக்கினீங்க ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. முடியும்பா, வாழ முடியும்பா. உனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ? கையை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதம் செய்ய மாட்டீரோ? அற்புதங்கள் நடக்காதோ? இந்த ராத்திரி தானே சில தெய்வ பிள்ளைகளை தொடுகிற ஒரு ராத்திரியாய், சில தேவ பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிற ஒரு ராத்திரியாய் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை புறப்படுகிறது. இந்த முதல் நாள்ல ஒரு வல்லமை புறப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வாய்களை திறந்து கரம் தட்டி தெய்வத்தை ஆராதிக்கிற பொழுது என்று சொல்லி சுகமாக்கினி. 7 முறை இந்த மலையில ஏறி ஏறி இறங்கிட்ட ஆண்டவரே. 7 முறை இந்த மலையில ஏறி ஏறி இறங்கிட்ட ஆண்டவரே. நான் தேடி பார்த்தேன், என் கண்ணுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கல. பிள்ளை அழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே. நான் ட்ரை பண்ணேன், நான் முயற்சி பண்ணேன், அது விருதாவாயிட்டு. 7 முறை ஏறின ஆண்டவரே இந்த மலைக்கு மேலே. 1 வாட்டி 2 வாட்டி அல்ல. என் பிள்ளைக்காக காடு பிடிங்க மக்களே. அல்லேலூயா. 7 வாட்டி ஏறினப்பா. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. இனி பிள்ளை சாகத்தான் போகுதுன்னு நானும் தூரம் போயிட்டேன். இனி சாகிறத என் கண்ணையும் ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு தூரம் போயிட்டேன். ஆனா என்னையும் வாழ வைக்க ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புனீங்களே. என்னையும் வாழ வைக்க ஒரு தூதனை அனுப்புனீங்களா ஆண்டவரே. இந்த ராத்திரி எங்களை வாழ வைப்பீங்களா? எத்தனை பேர் கரம் உயர்த்தி கேட்குறீங்க, எங்களை வாழ வைப்பீங்களா ஆண்டவரே? எங்களை வாழ வைப்பீங்களா ஆண்டவரே? சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி என்று சொல்லி சுகமாக்கினீங்கப்பா, சுகமாக்கினீங்கப்பா. வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ்வு தருபவரே, எனக்கு வாழ்வு தருபவரே. இந்த
ராத்திரி எங்களுக்கு வாழ்வு தருவீங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க குடும்பத்தை வாழ வைப்பீங்கப்பா, ஊழியத்தை வாழ வைப்பீங்க ஆண்டவரே, என்ன வாழ வைப்பீங்க ஆண்டவரே. அப்படியே விட மாட்டீங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க. விட்டுற மாட்டீங்க ஆண்டவரே, என்ன விட்டுற மாட்டீங்க ஆண்டவரே. நாங்களும் வாழுவோம். எல்லாரும் போல என் தலை நிமிரும். எல்லாரும் கட்டுனது போல நானும் ஒரு வீட்டை கட்டுவேன். எல்லா பிள்ளைகளும் மேன்மையா இருக்கிறது போல என் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துவீங்க ஆண்டவரே. என்னை கைவிட மாட்டீர். இந்த ராத்திரி எங்களை கைவிட மாட்டீர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஒரு ஆமென் சொல்றீங்க? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி சிலரை கைவிடாதவன், கைவிடாமல் நடத்துவதற்கு ஒரு ஆண்டவர் நம்முடைய நடுவில் இறங்கி வர போகிறார். ஆகாரே ஆகாரே, எல்லாரும் கைவிட்டார்களோ, ஆனா பரலோகம் உன்னை கைவிடவில்லை. ஆகாரே, பரலோகம் உன்னை கைவிடவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் என்னை கைவிட்டு தான் வந்திருக்கிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகம் உன்னை கைவிடாது சகோதரா, பரலோகம் உன்னை கைவிடாது சகோதரி. நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்னையும் கர்த்தர் இந்த ராத்திரி வாழ வைப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையே இல்லாத கூட்டத்தின் நடுவில் ஒரு நம்பகமான காரியத்தை செய்தவர் என்னுடைய ஆண்டவர். சீஷர்களுக்கும் நம்பிக்கை இல்ல, பார்க்க வந்த குடும்பத்துக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா அங்கேயும் தெய்வம் அற்புதங்களை செய்தார். இந்த ராத்திரி இங்கேயும் தெய்வம் அற்புதங்களை செய்வார். உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என் கற்பத்துக்குள்ளேயும் இந்த ராத்திரி அற்புதம் உண்டு. என் வீட்டுக்குள்ளேயும் இந்த ராத்திரி அற்புதங்கள் உண்டு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ராத்திரி ஒரு அற்புதம் உண்டு. அற்புதம் உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். எங்களோடு தெய்வம் பேசுங்க ஆண்டவரே. சத்தத்தை கேட்க விரும்புகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நேரம் என்ன செஞ்சீங்க பாஸ்டர்? அது பிரசங்கம் இல்லை, உங்களுக்கான நேரம். அல்லேலூயா. அது உங்களுக்கான நேரம். நான் எப்போ 2 விஷயம் பண்ணுவேன். முதல் செஷன் உங்களுக்கானது, 2வது செஷன் கர்த்தருக்கானது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்ப வந்த நீங்களும் பாவம் தானே, அதனால தான் உங்களுக்காக இவ்வளவு நேரம் பரிந்து பேசி பரிதவித்து பாடி ஆராதித்து உங்களை அள வச்சு எப்படியாவது ஒரு மாற்றத்துக்குள்ள உங்களை நடத்துறதுக்கு அப்பா உதவி செய்தார். ஆனால் இந்த ராத்திரி பொழுதிலே சில வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து நம்மிடத்தில் வரப்போகிறது. ஆனால் நேரங்கள் சமயங்கள் ஆகிவிட்டது. நாளைய தினத்தில் கொஞ்சம் நேரப்படவே நான் வருவேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி பொழுதிலே ஒரு காரியத்தை தீர்க்கமாய் திட்டமாய் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு மேலோட்டமான சுவிசேஷமான காரியத்தை அல்ல, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை தீர்க்கமாய் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். எந்த பாகம் இது? ஒருவேளை உங்களுக்கு அறியாத சில விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கலாம். ஆனால் தெய்வம் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து வேத புஸ்தகத்தினுடைய ரகசியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களோடும் தேவன் பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேத புஸ்தகத்தை புரட்டி என்னாகமம் 32வது அதிகாரத்திற்கு நேராய், என்னாகமம் 32வது அதிகாரத்திற்கு நேராய் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கோத்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன் என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து, காத் என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து, 2 கோத்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 கோத்திரங்களும் மோசேயினிடத்தில் வந்து பேசின ஒரு சம்பாஷணை தான் இந்த 32வது அதிகாரம். எனக்கு அருமையான தேவஜனமே, எதை குறித்து பேசுகிறார்கள்? அவர்கள் பேசின வார்த்தைகள் என்ன? அதற்கு மோசேயினிடத்தில் இருந்து வந்த அந்த ரியாக்ஷன் தான் என்ன என்பதை உங்களோடு கூட கொஞ்சம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஐயா, தரிசனத்தை நோக்கி பிரயாணப்பட்ட ஒரு கூட்டம், தரிசனத்தை நோக்கி பிரயாணப்பட்ட ஒரு கூட்டம் தரிசனத்தினுடைய விளிம்பு வரைக்கும் வந்து விட்டார்கள். தரிசனத்தினுடைய விளிம்பு வரைக்கும் வந்து விட்டார்கள். என்னையா தரிசனம், என்னையா பிரயாணம், ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் புத்தருடைய 400 வருஷ சிறையிருப்பை தேவன் மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற ஒரு தரிசனத்திற்கு நேராக தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரயாணத்திலே பல அற்புதங்கள் நடந்தது, பல தாமதங்கள் நடந்தது, பல முறுமுறுப்புகள் நடந்தது, பலவிதமான சம்பாஷணைகள் நடந்தது. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி 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 இப்பொழுது தரிசனத்தினுடைய தரிசனத்தில் நிறைவேறுகிற கடைசி பகுதிக்கு நேராய் வந்து விட்டார்கள். அப்படியானால் என்ன? யோர்தானை கடந்தால், யோர்தானை கடந்தால் இனி தரிசனத்திற்கு நேராய் பிரயாணப்பட்டு விடலாம். ஆனால் யோர்தானின் இக்கரையில் இருக்கிற பொழுதே ரூபனுக்கும் காத்துக்கும் ஒரு எண்ணம் வந்தது. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஒரு எண்ணம் வந்தது. ஐயா, நமக்கு ஆடுகள் உண்டு, நமக்கு மாடுகள் உண்டு என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னை இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்த தெய்வத்திற்கு உனக்கு மாடு உண்டு, ஆடு உண்டு என்று அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ? 40 ஆண்டுகள் உன்னை நடத்தி வந்த ஆண்டவருக்கு இதை தெரியாமல் இருக்குமோ? இப்பொழுது இவனுக்கு ஒரு யோசனை வந்தது. எந்த யோசனை வந்தது? இந்த யோர்தானின் இக்கரை பார்ப்பதற்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, பார்ப்பதற்கு நலமாய் இருக்கிறது, பார்ப்பதற்கு நன்மையாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். லோத்துவினுடைய சுபாவம் இப்பொழுது ரூபனையும் காத்தையும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்தது. லோத்துவினுடைய சுபாவம் இப்பொழுது ரூபனையும் காத்தையும் பிடிக்க ஆரம்பித்தது. தரிசனத்தில் இருக்கிற பொழுது பலவிதமான ஆவிகள் ஜனத்தை பிடித்தது. இப்பொழுது ஒரு சுபாவம் அவனை பிடிக்கிறது. என்னையா சுபாவம்? ஆபிரகாம் சொல்லுகிறான், எப்பா நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க. இப்பொழுது ரூபனுக்கும் காத்துக்கும் அதே ஒரு சுபாவம் இவனையும் பிடிக்க ஆரம்பித்தது. என்ன சுபாவம் பிடித்ததையா? இந்த யோர்தானின் இக்கரையே இவ்வளவு பசுமையாய் இருக்கிறது, இவ்வளவு செழிப்பாய் இருக்கிறது, எங்களுக்கு சுதந்திரத்தை இங்கேயே தாருமையா. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அவர்கள் பார்த்தார்கள், தகுந்த இடம் என்று அவர்கள் கண்டார்கள். தேவன் கண்ட இடம் வேறு, இவர்கள் கண்ட இடம் வேறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் தேவன் உங்களுக்காய் கண்ட இடம் வேறு, நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற இடம் வேறு. நல்லா கவனிங்கப்பா, நல்லா தேவன் உங்களுக்காக கண்ட இடம் வேறுப்பா. அவர் பார்த்தாரு, அவர் பார்த்துதான் உன்னை அங்க அனுப்பிட்டு இருக்கிறாரு, அங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப இடையிலேயே இவனுடைய கண்கள் ஒன்றை கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுடைய பார்வையை மீறி இவனுடைய பார்வை அங்கே செயல்படுகிறது, இவனுடைய பார்வை அங்கே செயல்படுகிறது. அப்ப இவன் பார்த்தா இந்த இடம் நம்ம ஆடுகளுக்கு நம்ம மாடுகளுக்கு ஏற்ற இடமா இருக்குதுப்பா, ஏற்ற இடமா இருக்குதுப்பா. அதனால ஒரு முடிவுக்கு வந்தான், நம்ம நேரா மோசே கிட்ட போவோம், நம்ம நேரா மோசே கிட்ட போவோம். வாசியுங்கள் பார்க்கலாம், வாசியுங்கள் 2வது வசனத்தை. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலியேசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி,
முன்பாக. நல்ல கவனிங்க. இப்ப இவன் வந்து சொல்றான், இந்த பட்டணத்தை எங்களுக்கு தந்துருங்கய்யா, நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ரூபனுக்கும் காத்துக்கும் இந்த யோர்தானின் இக்கரையிலேயே பங்கை தந்துவிடும் என்று மோசேயினிடத்தில் போய் கேட்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்கேதான் இந்த ராத்திரி பொழுதிலே நான் பேச வேண்டிய வார்த்தைகள் மறைந்து கிடக்கிறது. இங்கேதான் இந்த ராத்திரியிலே தேவன் உங்களை உருவாக்க வேண்டிய வார்த்தைகள் மறைந்து கிடக்கிறது. இங்கேதான் இந்த ராத்திரியிலே உங்களை திருப்ப வேண்டிய வார்த்தைகள் மறைந்து கிடக்கிறது. இங்கேதான் இந்த ராத்திரி பொழுதிலே தேவ சபையோடு கர்த்தர் இடைபட வேண்டிய வார்த்தை மறைந்து கிடக்கிறது. அப்பந்தான் மோசே கேட்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் 7வது வசனத்தின் கடைசி வார்த்தையையும் 9வது வசனத்தின் கடைசி வார்த்தையும் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ராத்திரி பொழுதிலே நம்மோடு தேவன் பேச வேண்டிய வார்த்தைகள். தேவன் பேச வேண்டிய வார்த்தைகள். திடனற்று போக பண்ணுகிறது என்ன? திடனற்று போக பண்ணுகிறது என்ன? திடனற்று போக பண்ணினார்கள். 2 வார்த்தையை மோசே சொல்லுகிறான். எப்பா ரூபனே, காத்தே, நீங்கள் திடனற்று போக பண்ணுகிறது என்ன? ரூபனே, காத்தே, உங்கள் பிதாக்கள் திடனற்று போக பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். 2 வார்த்தைகள். ஒன்று திடனற்று போக பண்ணுகிறது என்ன, இன்னொன்று திடனற்று போக பண்ணினார்கள். அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? உன் வார்த்தையை கேட்டு ஜனம் சோர்ந்து போகுதுப்பா. உன் வார்த்தையை கேட்டவனே ஜனங்கள் தைரியத்தை இழந்து விடுவார்களப்பா. தைரியத்தை இழந்து விடுவார்களப்பா. எதை மனசுல வச்சு இப்ப மோசே பேசுறாரு? எதை மனசுல வச்சு மோசே பேசுறாரு? காதேஸ் பர்னேயாவில் இருந்து தேவன் உங்களை அனுப்புகிற பொழுது கானான போய் பார்த்துட்டு வாப்பா, பார்த்துட்டு வாப்பா. அந்த தேசம் நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு வா. அந்த தேசத்தின் கனி இன்பமா கசப்பான்னு பார்த்துட்டு வா. அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்து விட்டு வா என்று சொன்னபோது போய்விட்டு வந்த 10 பேரும் 12 பேர்ல 10 பேரும் துர்ச்செய்தியை அறிவித்த மாத்திரத்தில் ஜனங்கள் தைரியத்தை இழந்தார்கள், தரிசனத்தை மறந்தார்கள். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஜனங்கள் விசுவாசத்திலே குழப்பப்பட்டார்கள். விசுவாசத்திலிருந்து இடர பண்ணினார்கள். இப்ப அதே வார்த்தையை மோசே சொல்லுகிறான். திடனற்று போக பண்ணுகிறது என்ன? திடனற்று போக பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நடந்தது மீண்டும் நடக்கணுமா? ஏற்கனவே சம்பவித்தது மீண்டும் சம்பவிக்க வேண்டுமா? ரூபனே, காத்தே, ஏற்கனவே இப்படித்தானப்பா நடந்துச்சு, மீண்டும் அப்படி நடக்க வேண்டுமா? ரூபனே, காத்தே, மீண்டும் இப்படி சம்பவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா என்னையா விஷயம்? எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற விதமாய் பேசுங்கள். 7, 8, 9 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்களே, அவர்களும் இப்படியே செய்தார்களே, நீங்களும் அப்படியே செய்கிறீர்களே. பக்கத்தில் கேட்பாங்க, அவங்க செஞ்ச மாதிரியே நீங்க செய்றீங்களே, நீங்க கூட மாற மாட்டேன். ஒரு ஜெனரேஷன் போன அடுத்த ஜெனரேஷனாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த ஜெனரேஷன் அப்படி இருந்தா எப்படி எழுப்புதல் வரும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன ஜெனரேஷன் தான் ஒரு மாதிரி நடந்தான். போன ஜெனரேஷன் தான் அத்தனை பேருடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணா. அதனால 40 வருஷம் டிலே. அதனால ஒரு ஜெனரேஷன் போகட்டும், அடுத்த ஜெனரேஷன் எழும்பட்டும்னு சொல்லி நான் காத்து கிடந்தேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஜெனரேஷன் போகட்டும்பா. 40 வருஷம் ஒரு தலைமுறை மாறும். 40 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தலைமுறை வரும். கவனிங்க. இப்போ ஒரு தலைமுறை மாறி இன்னொரு தலைமுறை வந்ததே, நீங்களும் அந்த தலைமுறை மாதிரியே அப்படியே இருக்கிறீங்களப்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நூலை போல சேலை, தாய போல பிள்ளை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்படியா பழமொழி கரெக்ட் தானே? நான் சொன்னது கரெக்டா தான் இருக்குதா? சிலர்லாம் பார்க்கிற பார்வையை பார்த்தா பழமொழி சொல்லவே பயமா இருக்கு. ஏன் இப்படி என்ன பார்க்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப என்னப்பா விஷயம்? நீ அப்படியே இருக்கிறியப்பா, ஒரு மாற்றம் உன்னிடத்துல வரல, ஒரு வித்தியாசம் உன்னிடத்துல வரல. ஏற்கனவே இந்த விஷயத்தை நீ பார்த்திருக்கிற, ஏற்கனவே இந்த சம்பவத்தை நீ அறிஞ்சிருக்கிற. ஜனம் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு எகிப்துக்கு திரும்பி போவோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, 10 முறை என்ன பரிசோதனை பண்ணிட்டியப்பா, 10 முறை என்ன சோதிச்சு பார்த்துட்டியப்பா, இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி தெய்வமும் வருத்தப்பட்டார். இப்ப இந்த ஜெனரேஷனாவது தெய்வத்தின் இருதயத்தை சந்தோஷப்படுத்துமான்னு பார்த்தா, இந்த ஜெனரேஷனாவது கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புன்னு பார்த்தா, இந்த ஜெனரேஷனாவது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நிற்கும்னு பார்த்தா, நீங்களும் மாறாம அப்படியே இருக்கிறீர்களே. நான் சொல்லல, மோசே ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான். நான் உங்களை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா இவ்வளவு நெருக்கத்திலே உட்கார்ந்து கைத்தட்டி பாடி அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புறிய. நல்லா நான் உங்களை அப்படி சொல்லவில்லை. மோசே சொன்னான், எப்ப நீங்க மாறுவீங்கன்னு நான் கவனிச்சேன். ஆனா நீங்க இன்னும் மாறலையே. உங்கள் பிதாக்கள் செஞ்சது போலவே நீங்க செய்றீங்களே, உங்க அப்பா நடந்து கொண்டது போலவே நீ நடக்கிறிய. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா. உன்னுடைய பிதாக்கள் நடந்து கொண்டது போலவே நீயும் நடக்கிறிய. உன்ட எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே அங்கலாய்த்து பேசுகிறான். யாரிடத்திலே? ரூபனிடத்திலே, காத்தினிடத்திலே அங்கலாய்த்து பேசுகிறான். இந்த ராத்திரி பொழுது இந்த ஆலயத்திலே தெய்வம் அங்கலாய்த்து பேசுகிறார். உன்னிடத்திலேயும் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையப்பா, அதே மாதிரி இருக்கிறிய. மாற்றம் வரவில்லையே, மாற்றம் வரவில்லையே. உன் பிதாக்கள் செய்தது போலவே நீயும் அப்படியே செய்கிறாயே. மாற்றம் வரலையப்பா, மாற்றம் வரலையப்பா. எப்பா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே மோசே சொல்லுகிறான். நல்ல 8வது வசனத்தை கொஞ்சம் அழுத்தமாய் திருத்தமாய் வாசிக்கிறேன். அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள், நீங்களும் அப்படியே செய்கிறீர்கள். பக்கத்துல அவர்களும் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம். பக்கத்துல அவர்களும் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம். ஒரு மாற்றமும் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த எரேமியா 8வது அதிகாரத்துல எரேமியா சொல்லுவான். நல்லா கவனிங்க, நான் கவனித்து கேட்டேன். நல்லா கவனிங்க. எரேமியா 8வது அதிகாரமா? எரேமியா 8வது அதிகாரத்துக்கு போங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, எரேமியா 8வது அதிகாரம். நான் 5வது வசனமா வாசிங்க. நான் ஜனம் சொல்றான், ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா பிரசங்கம் பண்ணா ஜனம் எரேமியாட்ட வந்து, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன். இப்ப மோசேட்ட ரூபனும் காத்தா அப்படிதான் சொல்றான், நாங்க அப்படி என்னப்பா செஞ்சிட்டோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கொஞ்சம் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை எடுப்போம். நல்லா கவனிங்க, நல்லா. ஒருவனை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன். வேத புஸ்தகத்தை எடுத்து 2 நாளாகமத்திற்கு நேராய் 30வது அதிகாரத்திற்கு நேராய் 7வது வாக்கியத்திற்கு நேராய் 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஒருவர் சத்தமா அழகா வாசிங்க. கொஞ்சம் மைக்ல யாராவது வாசிப்பீங்களா? தேங்க்யூ. சத்தமா வாசிங்க பாப்போம். துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களை போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். இப்ப யாரு பிரசங்கம் பண்றாரு? எசேக்கியா சொல்றான், உங்க பிதாக்களை போல நீங்க இருக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜெனரேஷன்ல ஒரு மாற்றம் வரட்டும்ங்கிற அர்த்தம். கை உயர்த்தி அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த இடத்துல கூடினவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும் என்று எசேக்கியா சொல்லுகிறான். எப்பா, நீங்க உங்க பிதாக்களை போல இருக்காதீங்கப்பா. உங்கள் சகோதரர்கள் நடந்து கொண்டது போல நீங்க இருக்காதீங்க. நீங்க மாறுங்க. கை உயர்த்தி அல்லேலூயா. யாரோ மாற வேண்டும் என்று காத்திருக்காதீங்க. நீங்க மாறுங்க. யாரோ மாறணும் சத்தமிடாத. நீ முதலாவது மாறு. முதல்ல மாற்றம் ஏண்ட வரட்டும், அதுக்கப்புறம் தேசத்துக்கு வரட்டும். முதல்ல மாற்றம் என்னிடத்தில் துவங்கட்டும்.
கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குகிறது போல மாற்றம் கர்த்தருடைய வீட்டிலே துவங்கட்டும். கையை உயர்த்துறாமே, கை உயர்த்துற. கர்த்தருடைய வீட்டிலே மாற்றங்கள் துவங்கட்டும் பா, கர்த்தருடைய வீட்டிலே மாற்றங்கள் துவங்கட்டும் பா. இப்ப யாரோ மாறணும், யாரோ சரியில்லை, யாரோ சரியில்லை. நல்ல யாரோ இல்லப்பா, நாம தாம்பா சரியில்லை, நாம தாம்பா இந்த ராத்திரி மாற வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்துல மாற்றமா ஆண்டவரே, என்னிடத்துல மாற்றமா ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆவிக்குரியவன் தெரியுமா, என்னிடத்திலே மாற்றம் வேண்டுமா, எவ்வளவு ஜெபிப்பேன் தெரியுமா, என்னிடத்திலே மாற்றம் வேண்டுமா, எவ்வளவு உபவாசிப்பேன் தெரியுமா, என்னிடத்திலே மாற்றம் வேண்டுமா, எவ்வளவு ஆலயத்திற்கு ஓடி வருவேன் தெரியுமா, என்னிடத்திலே மாற்றம் வேண்டுமா, எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்வேன் தெரியுமா, என்னிடத்திலே மாற்றம் வேண்டுமா. நல்லா கவனிங்க. அப்படி நீங்க கேட்பீங்கன்னா ஒரு ஆளை நான் காண்பிச்சு தாரேன். இயேசுட்ட ஒருத்தன் வந்தா, ஆண்டவரே நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய வேண்டாம் ஐயா, என்ன செய்யணும் ஐயான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கற்பனைகளை எல்லாம் கை கொள்றியா? ஆமா ஆண்டவரே, இப்போ இல்ல, நான் இன்னைக்கு வந்த ஆள் இல்ல, நான் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே கடைபிடிக்கிறேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்த ஆளு கிடையாது, நல்ல பிறந்ததுல இருந்தே பெந்தேகோஸ்தே சபையில தான் இருக்கிறேன் அப்படி நான் சொல்லல, அவன் சொல்றான். மனசிலாயோ அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நல்லா கவனிங்க. நான் சொல்லலப்பா, அவன் தான் சொல்ற. ஆண்டவரே, சிறு வயது தொடங்கி நான் அதை அப்படியே கை கொள்ற ஆண்டவரே, உன்னையும் விடல ஆண்டவரே. நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், தகப்பனின் தாயும் ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, அடுத்தவனுடைய பொருளை இச்சிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கவனமா நடப்பேன் ஆண்டவரே. இப்ப என் ஆண்டவர் கொஞ்சம் அவனை கூர்ந்து பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்த மாதிரி உங்களையும் என்னையும் தெய்வம் பார்த்தா என்ன ஆகுன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவனை கொஞ்சம் உற்று பார்த்த மாதிரி உங்களையும் என்னையும் தேவன் உற்று பார்த்தால் என்ன ஆகும் என்று யாருக்கு தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கை தட்டுறவனுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனை, அந்நிய பாஷை பேசுறவனுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனை, ஆவியில நிரம்புறவனுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனை இந்த ராத்திரில. அதனாலதான் சொல்றாரு, முதல்ல நம்ம மாறுவோம்யா. கையை உயர்த்தி அல்லேலூயா, நம்ம மாறுவையா. அவனை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட இன்னும் குறை இருக்குதுப்பா ஆண்டவரே, என்கிட்ட இன்னும் குறையா, இன்னும் என்னிடத்திலே குறையா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எங்க பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா பிரமாணங்களை அப்படியே கை கொள்றேன்னு என்னிடத்துல குறையா? ஆமாப்பா, உன்னிடத்துல இன்னும் ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல இன்னும் ஒரு குறை உண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரியிலே மோசே சொல்லுகிறான், உங்கள் பிதாக்கள் இருந்தது போல நீங்க இருக்காதீங்கப்பா, நீங்க கொஞ்சம் மாறுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்குள்ளே மாற்றம் தேவை, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. சேக்கியா ராஜா சொல்றா, உங்க சகோதரனை போல உங்க பிதாக்களை போல நீங்க இருக்காதீங்க, நம்ம மாறுவோம், நம்ம மாறுவோம், நம்ம மாறுவோம். எதுல ஐயா மாற்றம் வேணும்? எதுல ஐயா மாற்றம் வேணும்? நம்ம மாறுவோன்னு ஒரு அறைக்குவல் கொடுக்கிறானே. நல்லா கவனிங்க. எசேக்கியா நம்ம மாறுவோன்னு ஒரு அறைக்குவல் கொடுக்கிறானே. எவைகளிலே மாற்றம் வேண்டும்? இப்போ தான் பிரசங்க ஆரம்பிச்சிருக்கு, மணி 9:10 ஆயிட்டு. நான் என்ன செய்யணும் முடிவுக்கு? நீங்கள் வாங்க பார்ப்போம். நீங்கள் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த முடிவுக்கு நான் வாரேன். சரிதானே? என்ன செய்வோம்? தொடருவோமா இல்லைன்னா நாளைக்கு தொடருவோமா? சத்தமாக சொல்லுங்க. ஏன் இவ்வளோ நலபலம் ஒன்று சொல்லாமல் நீங்கள் இவ்வளோ லாபான் மாதிரி இருப்பது என்ன? அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த லாபான் தான் நலபலம் ஒன்றும் சொல்லப்படாது, கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். ஏன்னா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள். நீங்களும் அப்படி உட்கார்ந்துருப்பது என்ன? என்ன செய்வோம்? நல்லா கொஞ்ச நேரம் பேசுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 5 அல்லது 10 நிமிஷம், ஒரு 9:20க்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது பெரிய பிரசங்கம், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே இது போதும்னு ஆயிரும். அதனால் முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் கொடுத்துட்டு முடிச்சு வச்சிடுறேன். சரிதானா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்பா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நீங்க மாறுங்கப்பா. யாருப்பா இந்த பிரசங்கம் பண்றது? எஸ், 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் சத்தமா நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. 2 நாளாகமத்துக்கு நேரா 30வது அதிகாரத்துக்கு நேரா 7வது வசனத்தை. தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களை போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள் என்று இப்போ எசேக்கியா பிரசங்கம் பண்றான். இப்ப யாருக்கு இந்த பிரசங்கம்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கம் யாருக்கு? நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கம் யாருக்குப்பா இந்த எசேக்கியா பண்றான்? யாருக்கு இந்த எசேக்கியா பண்றான்? எப்பா நீங்க உங்க பிதாக்களை போல இருக்காதீங்க, உங்கள் சகோதரரை போல இருக்காதீங்க அப்படின்னு யாருக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணினா? சிலர்லாம் பாக்குறத பார்த்தா யாருக்கு பண்ணா எங்களுக்கு என்னையான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். யாருக்கு இந்த பிரசங்கம் பண்ணா? உங்கள் பிதாக்களை போல உங்கள் சகோதரரை போல இராதேயுங்கள் என்று. யாருக்கு இந்த பிரசங்கம்? யாருக்கு இந்த பிரசங்கம்? கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போமா? அதே அதிகாரத்துக்கு நேரா கண்களை திருப்புவீங்கன்னா, கண்களை திருப்புவீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்திலே பின்பாகத்தை வாசிக்க கேட்கலாம். பெயர் சபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறை சாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். இந்த பிரசங்கம் எங்கிருந்து எங்க வரைக்கும் பேசப்படுது? இந்த பிரசங்கம் எங்கிருந்து எங்க வரைக்கும் பேசப்படுது? தான் முதல் பெயர் சபா வரைக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரசங்கம் எங்கே பேசப்பட்டது? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பேசப்பட்டது. தான் முதல் பெயர் சபா என்றால் என்ன பார்த்தோம்? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோமே, ஆனால் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் பேசப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்தியா என்கிற ஒரு தேசத்தினுடைய ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் பேசப்பட்டது. அப்படியானால் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தினுடைய ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் பேசப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பிரசங்கம் யாருக்குப்பா? முழு இஸ்ரவேலுக்கும் தான்பா இந்த பிரசங்கம். இந்த பிரசங்கம் யாருக்குப்பா? ரூபனுக்கும் உண்டு, காத்துக்கும் உண்டு. அடுத்து யாரெல்லாம் இருக்கா? 12 கோத்திரத்தை வரிசையா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி கேட்டா நாங்க எப்படி சொல்றது அப்படிங்கிறீங்களா? நீங்க ஏன் இப்படி சீரியஸா இருக்கிறீங்க? முடிப்பாரா முடிக்க மாட்டாரான்னு இருக்கீங்களா? முடிச்சிருவோம். என்ன கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. இந்த 12 கோத்திரத்துக்கு உண்டுப்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரூபன்ல இருந்து கடைக்குட்டி எப்ராஹிம் வரைக்கும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எனக்கு மனாசே வரைக்கும் உண்டு. நல்லா கவனிங்க. 12 கோத்திரத்தை மறந்துட்டான், நீ ஆலயத்தை மறந்துடாத. உங்க பிதாக்கள் தான் நல்லா கவனிங்க தனக்கு வேண்டி நல்லா புது புது நூதனமான தெய்வத்தை உண்டாக்குனா, நீ அப்படி இருக்காத. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிதாக்களை போல உங்க சகோதரர்களை போல நீங்க இருக்காதீங்க, நீங்க மாறுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும்பா. உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே பிரச்சனைகள் தீர்க்கப்படட்டும். தான் முதல் பெயர் சபா வரையிலையும் ஒரு ரிவைவல் உண்டாகட்டும். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அங்கலாய்த்து பேசுகிறான். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. எல்லாரும் மாறுங்கப்பா. நீங்க உங்க பிதாக்களை போல சண்டை போட்டுட்டு இருக்காத. உங்க பிதாக்கள் போல பிரிஞ்சு கிடக்காத. உங்க பிதாக்கள் போல ஒரு மாதிரி நடக்காத. நீங்களும் நானும் மாறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்களும் நானும் மாறி ஆகணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தான் பகையோடே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் பகையோடே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் பகையோட ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் சண்டை போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். உங்க பிதாக்கள் என்ன செஞ்சான் தெரியுமா? சொந்த சகோதரனையே அடிமைப்படுத்த தீவிரமா இருந்தான். உங்க பிதாக்கள் தான் சொந்த சகோதரனையே அடிமைப்படுத்தி கொண்டு போனா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதை நான் கொஞ்சம் விளக்கி காண்பிப்பேனே, ஆனால் நீண்ட நேரம் ஆகும். அதனால புரிகிற விதமாய் கொஞ்சம் மேலோட்டமாய் உங்களுக்கு வேண்டி பேசுகிறேன். ஆகாஸ் என்கிற ராஜாவின் காலத்துல, அதாவது
எசேக்கியா பேசுவதற்கு முந்தின காலத்துல, நல்லா கவனியுடைய தகப்பனுடைய காலத்துல, 16 வருஷம் அவன் ராஜ்யபாரத்தில் இருந்த காலத்துல இஸ்ரவேல் என்ன பண்ணான் தெரியுமா? யூதாவை பிடித்து கொண்டு போனான். யூதாவை பிடித்து கொண்டு போனான். அந்த வசனங்களை மாத்திரம் வேகமாய் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 28வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்படி எனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டபடினால் ரெமலியாவின் குமாரனாய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். யார் இந்த பெக்கா? இஸ்ரவேலின் ராஜா அல்லவா? யார் இவன்? இஸ்ரவேலின் ராஜா அல்லவா? எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரர்களாயிருந்தார்கள். 7வது வசனத்திலே எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாய மாசேயாவையும் அரண்மனை தலைவனாய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு 2வதாவன எல்கானாவையும் கொன்று போட்டார். நல்ல கவனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2 லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரர்களையும், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரர்களில் 2 லட்சம் பேரை, 2 லட்சம் பேரை, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அடிமையா கொண்டு போனா, வெறுங்காலா நடத்திட்டு போனா, வஸ்திரம் இல்லாம கொண்டு போனா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் யூதாவை வெறுங்காலாய் நடத்தினது, பாபிலோன் யூதாவை வெறுங்காலாய் நடத்தினது அது வேற. நல்லா கவனிங்க. பாபிலோன் யூதாவை வெறும் காலாய் நடத்தி கொண்டு போனா அது வேற. பாபிலோன் யூதாவை அடிமை எருசலேமை பிடிக்கிற பொழுது வஸ்திரம் இல்லாம ஜனத்தை கொண்டு போனா அது வேற. நல்லா கவனிங்க. ஆனா இஸ்ரவேல் தன் சகோதரனையே 2 லட்சம் பேர் அடிமையா வஸ்திரமே இல்லாம ஒண்ணு இல்லாம வெறுங்காலா கொண்டு போனானே, வெறுங்காலா கொண்டு போனானே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நெகேமியாவின் காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லா கவனிங்க. அவன் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருப்பான், பாரத்தோடு அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருப்பான். உள்ள ஒருத்தன் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குவான், உள்ள ஒருத்தன் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குவான். தரிசனத்துக்குள்ளே வட்டிகள் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பேசின டீப் பிரசங்கம், நான் உங்களை ரொம்ப டீப்பா கொண்டு போக விரும்பல. நல்லா கவனிங்க. இப்ப உள்ள தரிசனம் நிறைவேறும், உள்ளேயே வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்கி கடைசியில் நெகேமியாட்ட வந்து நிப்பா, ஐயா நாங்க எங்க சொந்த ஜனத்தையே அடிமையா போக போறோம், அடிமையா போக போறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சொந்த ஜனம் அடிமையாக்கப்பட்டது, அடிமையாக்கப்பட்டது. எப்பா எப்பா எப்பா. இப்ப இஸ்ரவேல் 10 கோத்திரம், 2 கோத்திரத்துல 2 லட்சம் பேரை வஸ்திரமே இல்லாம நடத்திக்கிட்டு போறான், நடத்திக்கிட்டு போறான், நடத்திக்கிட்டு போறான். இப்ப எசேக்கியா ராஜாவான உடனே சொல்றான், நம்ம அப்படி இருக்க வேண்டாம் என்ன, நமக்குள்ள இந்த பகை வேண்டாம் என்ன, கையை உயர்த்தி வரல அல்லேலூயா. நமக்குள்ள இந்த வெறுப்பு வேண்டாம் என்ன, நமக்குள்ள இந்த கசப்பு வேண்டாம் என்ன, நமக்குள்ள இந்த எதிர்ப்பு வேண்டாம் என்ன. நம்ம ஏன் எதிர்த்துட்டு இருக்கணும், நம்ம ஏன் கசப்போடு வாழணும், நம்ம ஏன் பிரிந்து கிடக்கணும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலை நிற்காது இல்லையா? நம்ம ஏன் நிலை நிற்காம அங்கே இங்கே அலையணும்? நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். கையை உயர்த்தி வரல அல்லேலூயா. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் போய் சொல்லுங்கப்பா, நம்ம பிதாக்கள் இருந்தது போல நம்ம இருக்க வேண்டாம். நம்ம ஜெனரேஷன்ல கசப்புகள் வெளியேறட்டும், நம்ம ஜெனரேஷன்ல வெறுப்புகள் வெளியேறட்டும், நம்ம ஜெனரேஷன்ல பரியாசங்கள் வெளியேறட்டும், நம்ம ஜெனரேஷன்ல அடிமைத்தனம் வெளியேறட்டும். நம்ம ஜெனரேஷன் இந்த ராத்திரி பொழுதுல நம்ம ஜெனரேஷன்ல ஒரு ரட்சிப்பு வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம ஜெனரேஷன்ல ரட்சிப்பு வரட்டையா, நம்ம ஜெனரேஷன்ல ரட்சிப்பு வரட்டியா. நம்ம என் கசப்போடு சண்டையோடு வாழ்ந்துகிட்டு இருப்போம், நம்ம என் ஒருத்த முகத்தை ஒருத்தன் திருப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தருக்கு பிரிக்காம நம்ம ஏன் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம மாறுவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்ம மாறுவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தரிசனத்துக்காக எழும்புவோம்பா. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற பிரிவினை மாறட்டும், நமக்குள்ள இருக்கிற சண்டைகள் மாறட்டும், நமக்குள்ள இருக்கிற கசப்புகளும் வெறுப்புகளும் மாறட்டும், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே தேவையில்லாதவைகள் மாறட்டும், நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே ஐக்கியம் வரட்டும்பா, நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் வரட்டும்பா, நமக்குள்ளே ஒற்றுமை வரட்டும்பா. அல்லேலூயா. இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே,
ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே. பவுல் சொல்றான், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இல்லையே. சிலர் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் சிலை பவுலை சார்ந்தவன் என்றும். உனக்குள்ள ஏன்பா இவ்வளோ பிரிவினைகள்? உனக்குள்ள ஏமா இவ்வளோ பிரிவினைகள்? உன்னை நீ ஆராதிக்கிற கிறிஸ்து பிரிந்து நிற்கிறாரா? நீ ஆராதிக்கிற கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இஸ்ரவேலே, நாம் ஆராதிக்கிற ஒன்றான மெய் தெய்வமாகிய கர்த்தர் அவர் பிரிந்திருக்கிறாரா? நம்ம ஏன்பா பிரிஞ்சு கிடக்கணும்? நமக்குள்ள ஏன் கசப்போட வாழணும்? நமக்குள்ள ஏன் வெறுப்போட வாழணும்? நமக்குள்ள ஏன் வைராக்கியத்தோடு வாழணும்? நமக்குள்ள ஏன் சண்டையோடு வாழணும்? இந்த ராத்திரியில நம்ம ரட்சிப்புக்குள்ள வருவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம ரட்சிப்புக்குள்ளே வருவோம். நம்ம ரட்சிப்புக்குள்ள வருவோம். மாற்றம் நம்மிடத்திலிருந்து துவங்கட்டும். மாற்றம் நம்மிடத்திலிருந்து துவங்கட்டும். அப்படி துவங்குச்சுன்னா எருசலேம்ல மகா சந்தோஷம் வந்துரும்பா. மாற்றம் வருகிற இடத்தில் சந்தோஷமும் சேர்ந்தே வரும். கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வார்த்தை சிலருக்கு பரியாசமா தெரிந்தது. இந்த வார்த்தை சிலருக்கு பரியாசமா தெரிந்தது. இந்த வார்த்தை சிலருக்கு சிரிப்பா தெரிந்தது. எசேக்கியாவே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலர் பரியாசம் பண்ணி நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். 10வது வசனத்துல சிலர் பரியாசம் பண்ணி நகைச்சான், சிரிச்சான். நாங்க மரணமானு சொல்லி சிரிச்சான், எங்களுக்குள்ள கசப்பான்னு சொல்லி சிரிச்சான், எங்களுக்குள்ள சண்டையான்னு சொல்லி சிரிச்சான், எங்களுக்குள்ளே பிரிவினையான்னு சொல்லி சிரிச்சான். ரோமருக்கு பவுல் எழுதுகிற போது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. காட்டத்தி மரம், அத்தி மரம், அத்திக்கிளைகள், காட்டத்தி கிளைகள் அப்படின்னு 2 கூட்டம் உள்ள சபைக்குள்ள 2 பிரச்சனை. நல்ல அத்திக்கிளை என்பது பூர்வீக கிறிஸ்தவர்கள், காட்டத்தி கிளை என்பது புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். நல்லா கவனிங்க. பவுல் காலத்திலேயே உள்ள பிரிவினைகள் கடந்திருக்கு இல்லையா? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பவுல் காலத்துல ரோமருக்கு எழுதும் போது இதை எழுதுறா. இப்ப அன்னைக்கே பிரிவினைகள் உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்குதுப்பா. பக்க வழியா ஒருத்த உள்ள நுழைஞ்சு வந்திருக்கிறான்பா. பக்க வழியா உள்ள ஒருத்த நுழைஞ்சு வந்து கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான்பா. அதனாலதான் எசேக்கியா சொல்ற, நம்ம அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, நம்ம மாறிடணும். கையா உயர்த்தி அல்லேலூயா. எனக்குள்ள அந்த மாற்றம், எனக்குள்ள அந்த மாற்றம் இந்த ராத்திரி, எனக்குள்ள அந்த பரிசுத்தம், எனக்குள்ளே அந்த பரிசுத்தம். சில நகைத்தான், பரியாசம் பண்ணா. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு நேராய் வருகிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டா. நல்லா சாலமோன் நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது. ஏறத்தாழ 11 ராஜாக்களுக்கு மேலா இஸ்ரவேல் கண்டுவிட்டது, யூதா கண்டுவிட்டது. இப்படி நடக்கவே இல்லை. ஆனா எசேக்கியாவின் நாட்கள்ல நடக்காத ஒன்று நடக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா. நடக்காத ஒன்று நடக்கிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த பிரசங்கத்தின் வாயிலாக சில சம்பவங்கள் நடக்கட்டும். நடக்காத ஒன்று நடக்கிறது. எல்லாம் மனத்தாழ்மையாகி வாராம். வந்தா பைபிள் சொல்லுது, அந்த எருசலேம்ல அன்னைக்கு உண்டான சந்தோஷம் மகா சந்தோஷம். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி மாறினா எனக்குள்ள என்னையா கிடைச்சிட போது? மாறுகிறவனுக்கு கிடைத்த சந்தோஷம்பா. கையை உயர்த்தி அல்லேலூயா. எப்பா, நீங்க உங்க பிதாக்களை போல இருக்காதீங்க. அவர்கள் திடனற்று போக பண்ணினார்கள், நீங்க திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அவர்கள் திடனற்று போக பண்ண, நீங்கள் திடனற்று போக பண்ணுகிறது என்ன? உங்க பிதாக்களை போல நீங்க நடக்காதீங்க. நீங்க மாறினீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமாய் புறப்படுவீர்கள். இன்றைக்கு தெய்வம் ஒரு சந்தோஷத்தோடு தேவ பிள்ளைகளை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஒரு ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு மாற்றம். இந்த ராத்திரியில யாருக்குள்ளேயோ அல்ல,
எனக்குள் இருக்கிற கசப்புகள், எனக்குள் இருக்கிற வெறுப்புகள், எனக்குள் இருக்கிற வைராக்கியங்கள், எனக்குள் இருக்கிற குரோதங்கள், எனக்குள் இருக்கிற வேற்றுமைகள் இந்த ராத்திரியிலே மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நாங்க மாற போறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாங்க மாறுவோம், நாங்க மாறுவோம். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். வேகமா எழும்பி நிற்கலாம். இந்த பிரசங்கத்தினுடைய காரியம் பெரியது. ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற விதமாய் சிம்பிளா பேசி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நாங்கள் மாறுவோம். இந்த ராத்திரியில நாங்கள் மாறுவோம். எல்லாருடைய கண்களை மூடி, எல்லாரும் இன்றைக்கு ராத்திரி கண்களை மூடி ஒரு மனதோடு நாங்க ஆராதிக்க போறோம்யா. பிரிவினைகள் விலகட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க. சண்டைகளும் வேற்றுமைகளும் பொறாமைகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. குறை சொல்லுகிற ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. குற்றப்படுத்துகிற ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. இன்றைக்கு ஒரு பரிசுத்தம் எங்களை பற்றி பிடிப்பதாக, ஒரு பரிசுத்தம் எங்களை பற்றி பிடிப்பதாக. நாங்க மாறணும்னு விரும்புறோம். நாங்க இந்த ஜெனரேஷன் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டிய ஒரு ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க வேண்டிய ஒரு ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டிய ஜெனரேஷன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மாறுவீர்களா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ளே மாற்றம் வருமா? யாரை கொண்டாவது கர்த்தர் எழுப்பட்டும், யாரையாவது தேவன் பயன்படுத்தட்டும். யார் பயன்பட்டாலும் சந்தோஷம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் எழுமி நின்று பிரசங்கித்தாலும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷம். அது பேதுருவானாலும் யோவானானாலும் பிரச்சனை கிடையாது. யார் பேசுறான் ரட்சிப்பு வரணும், அதான் எனக்கு தேவை, அதான் எனக்கு தேவை, அதான் எனக்கு தேவை. கையை உயர்த்தி அதான் எனக்கு தேவை. இந்த ராத்திரி அந்த ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே வருவதாக, அந்த ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே வருவதாக. எத்தனை பேர் உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி எங்களோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி நிற்கிற பொழுது சில பிரிவினை ஆவிகள் வெளியேறுகிறது, வஞ்சகத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது, குரோதத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது, வைராக்கியத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வேற்றுமையை உண்டாக்குகிற ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. கையை உயர்த்துங்க. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் வேற வீட்டு இல்லையா? ஐயா ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் புத்தம் செய்வே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் புத்தம் செய்வே, புத்தம் செய்வே, நான் ஓயாமல் புத்தம் செய்வே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயாறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே,
ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒப்பு கொடுத்து நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே. எங்க ஜெனரேஷன் மாறணும். நாங்க உயிரோடு இருக்கிற பொழுது நாங்க மாறணும். ரூபனை காத்தே திடனற்று போக பண்ணுகிறது என்ன? திடனற்று போக பண்ணினார்களே, திடனற்று போக பண்ணினார்களே. நாங்க மாறுறோம் ஆண்டவரே. கையை உயர்த்தி பிடித்து நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே.